வெற்றிவேல் முருகனுக்கு அவருடைய எல்லாம் அல்ல பரணாபுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி குருநாதர் அருணாபுரம் திருவிழையே சமசம் எம்பெரும் மக்களுடைய முடிவு பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவண்ணாமலை திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாரத்தை வரிசைப்படி பாடல்கள் 1052 மனக்கபாடு என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பள்ளியாண்ட திருவிழையை சமர்ப்பிப்போம். முருகாச்சம் இந்த பாடல் முருகா அடியனை ஆண்டு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் ஆண்டரோட பாடப்பெற்ற பாடல் தனன தான தானான தனன தான தானான தனன தான தானான தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல். பாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா மன கபாட பாடீர தன தராதரா ரூப மதன ராச ராசீப சரகோப வருண பாதக அலோக தருண சோபித ஆக்கார மகளிரோடு சீராடி இதமாடி குணகுவேனை நானாது தனகுவேனை வீணான குறையனேனை நாயேனை வினையேனை கொடியனேனை ஓதாத குதிரையேனை நாடாத கூடனேனை நீ ஆழ்வது ஒரு நாடு அனகவாமன ஆக்கார முனிவராக மால் தேட அரிய தாதை தானேவ மதுரேசன் அரிய சாரதாபிடம் அதன் ஏறி ஈடேற அகிலனூனும் ஆராயும் அடையோனே கனக பாவனாக்கார பவள கோமளாக்கார கலப சாமளாக்கார மயிலேறும் கடவுளே கிருபாக்கார கமல வேதனாக்கார கருணை மேருவே தேவர் பெருமாளே. மணக்கபாட பாடீர்தன தரதரா ரூப மதன ராச ராசீப சரகோப வருணபாதக அலோக தர்ண சோபிதாக்கார மகளிரோடு சீராடி இதமாடி குணகுவேனை நானாது தனகுவேனை வீணான குறையனேனை நாயேனை வினையேனை கொடியனேனை ஓதாத குதலையேனை நாடாத குருடனேனை நீ ஆழ்வது ஒரு நாடுன்னு கேட்குறேன். அதாவது ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா மனக்கபாடம் கபாட மனம் அல்லது கபட மனம் கதவு கொண்டு அடைப்பட்டது போன்ற ரகசிய அல்லது கபடமான மனத்தையும் பாடினம் சந்தனம் அணிந்துள்ள தனம் கொங்கியாகிய தராதரம் மலையையும் கொண்ட உருவத்தை கொண்டவரும் மதனராஜன் மன்மதராஜன் செலுத்தும் ராசீபசரம் தாமரை பானத்தின் கோபத்துக்கு இலக்காய் இருப்பதால் வர்ணபாதம் குலவேற்றுமையால் வரும் பாவம் அலோகம் தம் கண்ணுக்கு புலப்படாதவரும் இளமை அழகு வாய்ந்த ஆகாரம் உடம்போடு கூடியவருமான மாதரோடு செல்வச் செருக்கோடு விளையாடியும் இன்பம் திளைத்தும் குணகுவேனை கொஞ்சி காலம் கழிப்பவன் நானாது தனகுவேனை கூச்சமில்லாமல் வெட்கப்படாமல் சரசம் செய்பவனும் வீண் காலம் போக்கும் குறைவுடையவனும் நாய் அணைவனும் வினைக்கீடானவனும் பொல்லாதவனும் உன்னை போற்றி ஓதாத கொச்சை பேச்சு உடையவனும் உன்னை விரும்பி தேடாத குருடனுமான என்னை நீ ஆண்டருளும்படியான ஒரு நாளும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டாவது பகுதியில் அனக வாமனாக்கார முனிவராக மால் தேடி அரியதாதை தானே மதுரேசன் அரிய சாரதாபிடம் அதன் ஏறி ஈடேற அகிலனூனும் ஆராயும் அடியோனை கனகபாவனாக்கார பவள கோமளாக்கார கலப சாமளாக்கார மயிலேறும் கடவுளே கிருபாக்கார கமல வேதனாக்கார கருணை மேலுவே தேவர் பெருமாடின்னு முடிக்கிறார். அனக பாவமற்றவனை அல்லது பாவமற்ற வாமனாகாரம் குரல் வடிவம் கொண்ட முனிவராகும் தவமுனிவருடைய உடல் உருவத்தை மாவலிக்காக எடுத்த திருமால் தேட அவருக்கு அரியராய் எட்டாதவராய் என்ற தாதி உன் தந்தையாகிய தானேவ மதுரேசன் தானேவ மதுரை சொக்கநாதர் ஏவ அனுப்ப அவர் சொல்லின்படி அல்லது அரிய தாதை தானேவ மதுரேசன் அந்த மதுரை சொக்க பெருமானால் அளிக்கப்பட்ட அருமை வாய்ந்த சாரதாபிடம் சரஸ்வதி இருப்பிடமான சங்கப்பலையில் சங்கப்பலையில் ஏறிய அல்லது ஏறி வீற்றிருந்த பெருமாடு ஈடேற உலகத்தார் உய்ய அகில நூலும் 4 திசையில் உள்ள உயிர்களையெல்லாம் ஆய்ந்து புறக்கும் இளையோனே. எல்லா நூல்களையும் ஆராய்ந்து அதனால் உலகத்த உயிர்களெல்லாம் புறக்கும் இளையோனே அல்லது ஏறி 4 திசையோரும் அறிய புலவர்களின் முறையை ஆராய்ந்தவனே. எப்படி வேணால் பொருள் சொல்லலாம். கனகபாவனாகர பொன் போன்ற தூய மேனியனை பவளம் போன்ற அழகிய சிவந்த மேனியனை தோகை உடையதும் பச்சை நிறம் கொண்டதுமான உடலை கொண்ட மயில் மீது ஏறும் கடவுளே கருணை உருவத்தனை இதே கமலத்தில் பொருந்திய ஞானஸ்வரூபனே கருணை பெருமலையே தேவர் பெருமாளே நீ ஆழ்வது ஒரு நாடுன்னு வேண்டிக்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் முதலடி மணக்கபாட பாடின தனதராதரா
ரூப தனதரா அரூப மதனராஜன் பிரிக்கலாம், அப்படியும் பொருள் உண்டு அதுக்கும். அடுத்தது வருண பாதகா. வருண பாதக அலோக தருணசோபிதாகார மகளிரோடு சீராடுகிறார். வேசையர் ஜாதி பேதத்தை கவனிக்காதவங்க. ஜாதி பேதம் தழுவி திரி மனமாதன்பர். யாவராயினும் நத்தி அழைப்பவர், ஏவராயினும் எத்தி அழைக்கும்பர். தான் திருப்புராடிகள். அடுத்தது இந்த பாடலில் அனக வாமனாவதாரம் சொல்கிறார். மால் தேட அரிய தாதை. இது இந்த வரலாறு இருக்குன்னு படிச்சிருக்கோம். அடுத்தது முக்கியம், சாரதா பீடம். நக்கீரர் ஆதிய கடைச்சங்க புலவர்கள் வீட்டிருந்த சங்கப்பலகை, அதுக்கு தான் சாரதா பீடம்னு பேர். சங்கப்பலகையோட வரலாறு, மதுரையில் சரஸ்வதி தேவியின் கூறாக உள்ள ஆகாரம் முதல் ஹாகாரம் இறுதியாக எடுத்து 48 பிரம்மதேவன் கட்டளப்படி மனிதர்களாய் பிறந்து தமிழில் தலைமை புலமை கொண்டன. இந்த 48 புலவர்களும் பாண்டியனுடைய சபையில் இருந்த புலவர்களை வென்று பாண்டியனுடைய ஆதரவில் மதுரை திருக்கோயிலுக்கு வடமேல் திசையில் சங்க மண்டபத்தில் விட்டிருந்தாங்க. இவருடைய வேண்டுகோளின்படி தான் மதுரை சோமசுந்தர கடவுள் இவர்களுக்கு சங்கப்பதை தந்துள்ளார். அது ஒரு முழ சதுரமுடையது. உண்மை புலவர்கள் இருப்பதற்கு மாத்திரம் ஒரு முழம் வளர்ந்து இடம் தரும். அந்த புலவர் விருப்பத்தின்படி சிவபெருமானும் ஒரு புலவரை அந்த பலகை நடுநாயகமாக விட்டிருந்தார். அவரோடு சேர்த்து 49 புலவர்கள் சங்க புலவர்கள். சதுரமாய் அளவிரண்டு ஜான் அதி பலகை அம்மதியினும் வாலிதாகும் மந்திர வலியதாகும் முதிய நும் போல்வார்க்கெல்லாம் முழம் வளர்ந்து இருக்கை நல்கும். இது நுமக்களவுகோலாய் இருக்கும் என்று இயம்பி இருந்தார்கள் திருவிழாள் புறத்தில். புலமை தூக்கி அளப்பதாய் இருந்த காரணத்தில் தான் இந்த சங்க பலகைகள் சாரதாபீடம் என்ற அருமை சொற்றொடரால் அருணகிரியார் குறிப்பிடார். இந்த சாரதாபீடத்தில் முருகவேல் சிவபெருமான் திருவிழப்படி அமர்ந்து சங்கப்புலவர்களுக்கு ஏற்பட்ட கலகத்தை தீர்த்தருனார். இந்த வரலாறு இருக்குன்னே படிச்சிருக்கோம். அடுத்தது ஈடேருங்கிறார். ஈடேருன்னா உலகத்தாரெலாம் உய்ய அகில நூலும் ஆராயும். அதில் அப்படின்னு பாடபேதம், அகில 4 ஆராயும்னு ஒரு பாடபேதம். நூல் நாள் 2 உண்டு. புருடார்த்தம் 4ஐயும் மறைநான்கையும்னு சொல்லலாம். அது 2க்கும் அந்த பாடபேதத்துக்கு இடம் உண்டு, பொருளும் உண்டு. அதுக்கு பவள கோமலாகாரங்கள் முருகப்பெருமாள் கருணை பவள நிறத்தினர், அதை சொல்கிறார். அடுத்தது கமல வேதனாகார. இதே கமலத்தில் பொருந்திய ஞான சுரூபம். வேதனம்னா அறிவு. நீ ஆழ்வது ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறார். அதாவது கபாடம்னா கதவு, இங்கே மூடப்பட்ட கதவு. பொதுமொழிக்கு அருளை கருதாது பொருளையே தருகின்ற மனம் இருக்கும். வந்த பொருளும் போகும் வழி இல்லாமல் அடைபட்டு கிடக்கும். அதை சொல்கிறார். பாடியில் தனதரா ரூப. பாடினா சந்தனம், தனம்னா முளைகள், தராதரம்னா ஏற்றத்தாழ்வு. தராதரா ரூப ஏற்றத்தாழ்வு, ஏற்ற இறக்கம். மதன ராசீப சரகோபம். மதனராசனா மன்மதன், ராசீபம் தாமரை. தருண சோபிதாகார, தருணம்னா இளமை. மகளிரோடு சீராடி இதமாடி குணகவேன். குணகம்னா கொஞ்சி பேசுறது. நானாவது தனகுவேன். தனது தான் சரசம் செய்கிறது. ஓதாத குதலையன் அறிவில்லாதவன். நாடாத குருடனேன். நாடாத குருடன் இறைவன் திருமணி கண்ணார கண்டு வணங்காத குருடுத்தன்மை. இறைவன் உள்ள கண்ணால் கண்டு அறிவால், இறைவனை உள்ள கண்ணால் கண்டு அறிவால் வணங்காத அறிவு குருடுத்தன்மை போன்றது. அது சொல்கிறார். அனக வாமனாகார முனி. அனகம்னா பாவமற்றவன். அனகன்னா பாவமற்ற குறிமுனியாகி வாமனாக அவதாரம் புரிந்தவர் திருமால். தாவடி ஒட்டுமையிலும் தேவர் தலைவரின் பாவடி ஏற்றிலும் பட்டதன்றோ படி மாமதிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட மூடுமுட்டு சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியம்பர். வாமன அவதார வரலாறு பல இடங்களில் படிச்சிருக்கோம் நம்ம. அடுத்தது வராக மால்தேட. வராகம் என்ற வராக அவதாரம் புரிந்தவர் திருமால். திடீர் மக்கள் 2 பேர், இரணியாட்சன். இளைஞனாக இரணியாட்சன் பூமியை எடுத்து கடலில் அடுத்தினா நிலமக்கள் துன்புற்றதால் திருமால் வராக ஆகாரம் எடுத்து கடலில் அடிந்திய பூதத்தை 2 கொம்புகளால் எண்ணி மேலே வந்து நல்ல நிலைக்கு நிறுத்தினார். மால் தேட அறியாத தாதை மதுரேசன்.
மால்னா இந்த இடத்துல திருமால். நாராயணரும் நான்முகனும் பன்றியும் அன்னமாகி பலகாலம் தேடியும் அவருடைய கண்களுக்கு காண ஒண்ணாமல் அழல் உருவாய் சிவமூர்த்தி நின்றார். அதனால் அது அண்ணாமலைன்னு பெயர் பெற்றது. மேலூர் எழுந்தும் மிகு கீழூர் அகழ்ந்தும் மாலும் இருவருக்கு அறியாய் ஒருவரும் பெரிய புராணத்தில். மால் அயன் அடிமுடி தெரிய வரலாறு இதனுடைய உட்பொருளாக பல திருப்பூரில் படிச்சிருக்கோம். அரிய சாரதாபீடம் அதன் ஏறி ஈடேற அகில நூலும் ஆராயும் இடையவனு. சாரதான கலைமகள். சாரதாபீடம்னா மதுரையில் இருந்த அருமையான தமிழ்ச்சங்க பலகை. இது நம்ம ஏற்கனவே இதை பற்றி படிச்சிட்டோம். திருவிழா புராணத்திற்கு இதையும் படித்தாச்சு. சீரான குலத்திற்படி சொல்லுவார். ஏறாரும் மாடகூட மதுரையில் மீதி ஏறி மாறியாடும் இறைவர் 7 பேர்கள் கூற வரு பொருள் அதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகர்கள் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதாம்பார். சங்கப்புலவர்கள் கழகம் தீர்த்த வரலாறு நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். திருத்தகு மதுரையிலிருந்து சிவன் பொருள் நிற்கும் ஆற்றலால் உருதுர சன்மனாகி உருபொருள் நிறுத்தோன்னு பார் கந்த புராணத்தில். செஞ்சொல் புறவல் சங்கத்தமிழ் தெரி செந்தில் பதி நகர் உரைவோனையும் பார் வஞ்சத்துடன் திருப்பூர். கமல வேதனாகாரம். கமலம்னா இதே கமலம், வேதனம்னா அறிவு, இங்கே ஞானத்தை குறிக்குது. இப்படி பல அற்புதங்கள் இந்த பாடல் என்ன கருத்துனா, முருகா அடியேனை ஆண்டு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் பாடலை பழனி ஆண்டவன் திருவிழி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் அல்ல பழனிவாழ் ஸ்ரீ ஞான தண்டாபன் சுவாமியின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் தொடர்புடைய முருகாச்சனம் எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அரோர அரோர அரோர.